26 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து ஒரு படத்துல வந்த வெற்றி மூலமா அட்வான்ஸ் வாங்குறாரு. அடுத்து 1 லட்சம் 50,000 1 லட்சம், அப்ப சம்பளம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் 50,000 1 லட்சம் 50,000 1 லட்சம் சொல்லி 26 படங்களுக்கு வந்து அப்பாஸ் வந்து அட்வான்ஸ் வாங்குறாரு. அந்த தயாரிப்பாளர் யாருன்னு தெரியாது, அந்த இயக்குனர் யாருன்னு தெரியாது, அந்த கதை என்னன்னு தெரியாது, அவருக்கு தமிழும் பெருசா தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் இனிமே பெரிய ஸ்டார். நல்ல ஹீரோவா நடிச்சாரு, பெரிய பேர் புகழ் கிடைச்சது, எத்தனையோ படங்கள் புக் ஆகி எல்லாம் தோல்வி அடைஞ்சு இந்த ஹீரோங்கிற அந்த அந்தஸ்துல இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நடிச்சாரு, அதுக்கப்புறம் பம்மல் கே சம்பந்தம் மாதிரி சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சாரு. அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளையா வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த அமெரிக்கா மாப்பிள்ளையும் வேற ஆளுங்க வந்துட்டான். சிசிஎல் கிரிக்கெட் மூலமா அப்பாஸால சம்பாதிக்க முடிஞ்சது. அப்போ அப்பாஸ் வந்து யோசிச்சார், அதாவது வந்து இந்த மாதிரி சிசிஎல் கிரிக்கெட் வந்து தொடர்ந்து நடத்தலாம், இதுல வந்து நமக்கு வந்து ஒரு நிச்சயமா வந்து ஒரு வருமானம் வருது, தொடர்ந்து பண்ணலாம்னு நினைக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே சில காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. அங்கே மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் செயல்பட பாலாஜி பிரபு அவர்கள் நம்ம இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்த நடிகர் அப்பாஸ். விஜய், அஜித்துக்கு ஈக்குவலாக வந்து அவருமே வந்து ஒரு முன்னணி நடிகராக இருந்தார். ஒரு படத்தில் கண்டுகொண்டேன் அந்த படத்தில் அஜித்தும் அப்பாஸ் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. உலக அளவுக்கே வந்து அஜித் ஜோடியாக இல்லாமல் அப்பாஸுக்கு ஜோடியாக தான் அந்த படத்தில் போட்டிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய படங்களில் வந்து நடிக்காமல் காணாமல் போயிட்டார், நியூசிலாந்தில் செட்டில் ஆகிட்டார், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு நிறைய தகவல் அவர் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. என்னதான் சார் ஆச்சு அப்பாஸ்க்கு? சமீபத்தில் கூட ஒரு ஹாப்பி ராஜன் ஒரு படத்தில் வந்து ஹீரோயினுக்கு அப்பாவும் நடிச்சிருந்தாரு. அப்பாஸ் அப்படின்னாலே காதல் தேசம் தான். காதல் தேசம் படம், அந்த சாங், அந்த முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படமே மிகப்பெரிய ஹிட்டு. காதலர்கள் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க அந்த காதல் தேசத்தில். அதில் வினீத்தும் நடிச்சிருந்தாரு, அப்பாஸும் நடிச்சிருந்தாரு. அப்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுமுகம். அந்த படம் தான் முதல் தடவையாக நடிக்கிறாரு, முதல் படம். அந்த படத்தில் அப்பாஸை பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து பார்த்து மயங்கி போகிறாங்க. அதான் வந்து குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ன்னு வந்து உருக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெல்ட்டிங் வந்து ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு எப்படி சொல்லுது, ஒரு வைரல் ஸ்டாராக வந்து அப்பாஸ் வந்து பார்த்தாங்க. அன்னைக்கு வந்து ஆனந்த விகடன், குமுதம் ரெண்டு பத்திரிக்கையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊடகங்களாக இருந்தது. 2 பத்திரிகையிலுமே பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அட்டப்படம் போட்டு, ஒரே வாரத்தில் நடக்குது இது, அட்டப்படம் போட்டு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஒரு புதிய வரவு அப்பாஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டாராக வந்து அப்பாஸ் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து 2 பத்திரிகையுமே எழுதியிருந்தாங்க. எல்லாருமே அப்பாஸை வந்து பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாஸ் போகிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம். அவர் வந்து பெங்களூரில் படித்து வளர்ந்தவர். தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு படத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அவ்வளோ புகழடைஞ்சு எங்கே போனாலும் சரி பெரிய கூட்டம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா திபுன்னு அப்பாஸ் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு முகம் அது நம்ம பார்த்ததே கிடையாது. அப்பாஸ் மாதிரி ஒரு முகம், அப்பாஸ் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஹீரோ வந்து அது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கவே இல்லை. முதல் தடவையாக அப்பாஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாலிவுட் ஸ்டார் மாதிரி ஒரு லுக்கில் இருப்பார். ஒரு மாதிரி ரொம்ப எலிகெண்ட்டாக இருப்பார். அவருடைய பர்சனாலிட்டி லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்காததுனால இந்த நடிகர் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்து ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு நடிகராக இருப்பார்னு எல்லாருமே பேசினாங்க. அப்பாஸ்க்கு வந்து எப்படின்னா எங்கே போனாலும் வந்து கூட்டம் வந்தால் என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் அப்பாஸ்னு ஓடி வந்தால் என்ன பண்ணுறது. அப்போ அப்பாஸுக்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே நைட்டில் வந்து இவ்வளோ பெரிய பேரு புகழ், ஒரே படத்தில் இவ்வளோ பெரிய பேரு புகழ் கிடச்சிருச்சுன்னு அப்படியே தன்னிலை மறந்து போவாங்களா, அந்த மாதிரி மறந்து போகிற ஒரு காலகட்டம் அப்பாஸ்க்கு இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் பொறுத்த வரைக்கும் சினிமா பின்புலம் இல்லாமல் வந்தவர். மாடலிங்லாம் பண்ணிட்டு இருந்தார் பெங்களூரில். ஆனால் சினிமானா என்னன்னு அப்பாஸ்க்கு தெரியாது. 26 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து ஒரு படத்தில் வந்த வெற்றி மூலமாக அட்வான்ஸ் வாங்குறாரு. அடுத்து 1 லட்சம் 50,000 1 லட்சம், அப்போ சம்பளம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் 50,000 1 லட்சம் 50,000 1 லட்சம் சொல்லி 26 படங்களுக்கு வந்து அப்பாஸ் வந்து அட்வான்ஸ் வாங்குறாரு. அந்த தயாரிப்பாளர் யாருன்னு தெரியாது, அந்த இயக்குனர் யாருன்னு தெரியாது, அந்த கதை என்னன்னு தெரியாது, அவருக்கு தமிழும் பெருசாக தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் இனிமே பெரிய ஸ்டார்னு சொல்லி எல்லா கமிட்மெண்ட்ஸையும் ஒத்துக்கிறாரு. அடுத்தடுத்து அப்பாஸை வச்சு இம்மீடியட்டாக என் படத்தை முதல்ல முடிச்சு கொடுங்கன்னு தயாரிப்பாளர்கள் வந்து அப்பாஸை வந்து பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பூச்சுடவான்னு ஒரு படம் நடிக்கிறாரு, அப்புறம் வேற ஏதோ சில படங்கள்லாம் நடிக்கிறாரு. அந்த 1-2 படங்கள் தான் இல்ல, விஐபிலாம் அப்புறம் 1-2 படங்கள் தான் ஆரம்பத்தில் வந்து ஹீரோவா அப்பாஸ் நடிச்சு ஓடிச்சு. அதுக்கப்புறம் எல்லா படங்களுமே என்னாச்சுன்னா மிகப்பெரிய தோல்வி படங்களாச்சு. ஏன்னா கதை தேர்வு இல்லை, இயக்குனர் தேர்வு இல்லை, தயாரிப்பு நிறுவனம் தேர்வு இல்லை, எதுவுமே இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5-6 படங்கள் வந்து அப்பாஸ்க்கு வந்து டப்புன்னு விழுந்து டோட்டலாக ஒன்றுமே ஓடவே இல்லை, ஒரு வாரம் கூட ஓடவே இல்லை. அப்படின்னும் போது அப்பாஸ்னுடைய மார்க்கெட்டு எப்படி எவ்வளோ வேகமாக ஏறிச்சோ அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கீழே வந்து டொம்முன்னு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் யாருமே வந்து அட்வான்ஸ் போனால் போது, அப்பாஸ் வச்சு படம் எடுத்தால் இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற சூழலில் அப்பாஸ் கிட்ட அந்த அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் கூட திரும்பி போகல. இதுதான் அப்பாஸோட நிலைமையாக மாறிடுச்சு. புதுசாக யாராவது தயாரிப்பாளர் வருவாங்களா அப்படின்னு அப்பாஸ் எதிர்பார்த்தாரு, யாருமே வரல. அந்த நேரத்தில் அப்பாஸ்க்கு என்ன செய்யறதுனே தெரில. இவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்தது, இவ்வளோ பெரிய ஸ்டாராக நம்மளை பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம் தோல்வியில் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்களே, ஜீரோ ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தடுமாற்றமான ஒரு மனநிலையில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் கிடைச்சிது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பூவேலின்னு ஒரு படம் கார்த்திகோட நடித்தார், மின்னலையில் வந்து மாதவனோட நடித்தார், அதுக்கப்புறம் விஐபியில் வந்து பிரபுதேவோட நடிச்சாரு. இப்போ கண்டுகொண்டேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட நடிச்சாரு. இப்படி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நடிச்சாரு. ஆனந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டியோட தம்பியா நடிச்சாரு. கமல் கூட ஒரு படத்தில் நடிச்சாரு. கமல் கூட பம்மல்ஸ்கே சம்பந்தம் நடிச்சாரு. ரஜினியோட வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா நடிச்சாரு. ஸோ இப்படி அடுத்தடுத்து வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வந்தது. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பம்மல்கே சம்பந்தம், ரஜினியோட படையப்பாலாம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் கூட கிடையாது. அதாவது ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் வந்து அப்பாஸ் வந்து நடிக்க வச்சாங்க. அப்பாஸ்ன்னு பார்த்தாங்க, ஒரு சின்ன சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து வராரு ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு கதைப்படி இருந்தால் அப்பாஸை கூப்பிடுப்பா அப்படின்னு அப்பாஸை வந்து கோட் ஷூட்லாம் போட்டு அப்பாஸை வந்து உட்கார வச்சுருவாங்க. ஒரே ஒரு சீனு அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு காட்டுவாங்க, அதோட முடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து தொடர்ந்து ஒரு 10 படத்தில் அமெரிக்கா மாப்பிள்ளையாகவே நடிச்சிட்டார். முதல்ல ஹீரோ நடித்தார், பெரிய பேர் புகழ் கிடச்சிது. எத்தனையோ படங்கள் புக்காகி எல்லாம் தோல்வி அடைஞ்சு அந்த ஹீரோங்கிற அந்த அந்தஸ்துலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நடித்தார். அதுக்கப்புறம் பம்மல் கே சம்பந்தம் மாதிரி சின்ன சின்ன வேடங்கள் நடித்தார். அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளையா வந்து நடிக்க ஆரம்பித்தார். அந்த அமெரிக்கா மாப்பிள்ளையும் வேற வேற ஆளுங்க வந்துட்டாங்க. வந்து கொஞ்சம் வெள்ளையா சிவப்பா அழகாக பார்க்குறது இருந்தோன்னே அப்பாஸ் வேணாங்க, அமெரிக்கா மாப்பிள்ளை அப்பாஸ் இல்லைங்க அவர் வேணாங்க, வேற ஆள் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்து சுத்தமாகவே வந்து அப்பாஸ்க்கு வந்து பட வாய்ப்புகளே இல்லாத ஒரு காலகட்டமாகி போச்சு. முதல்ல வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கினார்ல, அதில் ஏதாவது மிச்சப்படுத்தியிருப்பாரா அப்படின்னா மிச்சப்படுத்தியிருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டார் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை செலவழிச்சிருப்பாங்க, காரு வீடு வாசல் அப்படின்னு. ஸோ அது ஒன்றுமே இல்லாத ஒரு காலகட்டம் அப்பாஸ்க்கு வந்துருச்சு. அப்படி தான் அப்பாஸ் வந்து ஒரு தோல்வி முகத்தை கவ்வினார். அதாவது வந்து அப்பாஸ் மாதிரி ஒரு நடிகர் அது இப்படி வளர்ந்து அப்படி விழுந்துட்டார் அப்படின்னா அது அப்பாஸ் தான் பொருந்தும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா அப்பாஸால் ஒரு சாக்லேட் பாய் கேரக்டரு, ஒரு லவ்வபிள் பாய் கேரக்டரு இந்த மாதிரி தான் நடிக்க முடியும். அப்பாஸால் ஒரு ஹெவியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னா அவருடைய உருவத்துக்கு கிராமத்து சப்ஜெக்ட் யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இல்லையா? கிராம சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அடிதடி உள்ள ஹீரோவா அப்பாஸ் வந்து மீசை இல்லாமல் அப்படி க்யூட்டாக சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜீன்ஸு டிஷர்ட்டோட வந்தால் தான் அப்பாஸை லைக் பண்ணுவாங்க. அப்பாஸ் வந்து நல்ல ஒரு மீசை வச்சு தாடி வச்சுலாம் வந்தால் அப்பாஸை லைக் பண்ண மாட்டாங்க. ரக்கடாலாம் அப்பாஸை லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்பாஸ்க்கு அதெல்லாம் மைனஸாக இருந்தது. பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் அப்பாஸால் சோல்டர் பண்ணி நடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ், சில பேரால் எல்லா கேரக்டரும் நடிக்க முடியாது. ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் சாக்லேட் பாய் மாதிரி வந்து வாய்ப்பு வருமா அப்படின்னா வராது. ஸோ அதுதான் அப்பாஸினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. குறிப்பாக கதை தேர்வு பற்றி சொன்னீங்க, அது ஒரு அவருடைய வீழ்ச்சி காரணமாக இருந்தால், இன்னொரு பக்கம் ஹார்பிக் விளம்பரம், அந்த விளம்பரத்தில் நடித்ததுமே அவர் வாழ்க்கையில் எடுத்த பெரிய தவறான முடிவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுவும் ஒரு காரணமாயிடுச்சா சார்? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சார் சுத்தமாகவே சினிமா வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாரிச்சாகணும், கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, குடும்பத்தை நடத்தணும் இல்லையா? அந்த நிர்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்பிக் விளம்பரத்தில் வந்து அன்றைக்கி அப்பாஸ் வந்து நடித்தார். அன்றைக்கி எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரத்தை அடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. போவார், காலிங் பெல் அடிப்பார், உங்கள் வீட்டு பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவார். பாத்ரூம் இவ்வளோ அழுக்காக வச்சுருக்கீங்கன்னு இவரே வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் அந்த விளம்பரம் இருந்தது. ஸோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, அவ்வளோ பெரிய பேர் எடுத்து அவ்வளோ பெரிய புகழில் உச்சத்தில் இருந்தார். அப்பாஸ் போன இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் சூழ்ந்தது. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாஸை நகர விடாமல் மொய்த்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்த ஒரு நடிகர், அவ்வளோ பாப்புலராக இருந்த ஒரு நடிகர் ஹார்பிக் விளம்பரத்துக்கு வந்துட்டார் அப்படின்னும் போது நிறைய பேர் அவரை வந்து எள்ளி நகையாடினாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது தவிர்க்க முடியாது. அதாவது எப்படின்னா அது ஒரு விளம்பரம், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கணுங்கிற சொல்கிற ஒரு ஹார்பிக் விளம்பரம். அது நல்ல விளம்பரம் தான், தவறான விளம்பரம் கூட கிடையாது. அதில் நடித்தார், அதில் நடித்ததில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அதே விளம்பரத்தில் வந்து ஹிந்தியில் வந்து ஷாருக் கான் நடிக்கிறார். ஆனால் ஷாருக் கான் மேலே எந்த விமர்சனமே வரல. ஷாருக் கான் நடிக்கும் போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பாஸ் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து ஹார்பிக் விளம்பரத்துக்கு வந்துட்டாரா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்பாஸோடைய மனசை பாதிச்சுது. அதாவது என்னதான் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை
காமிக்காமல் இருந்தால் கூட சொசைட்டின்னு வரும்போது, சினிமா விழாக்களுக்கு வரும்போது, கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் வரும்போது காதுபடவே வந்து அப்பாஸை வந்து விமர்சனம் பண்ணாங்க. பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. அப்பாஸால் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை, அது எளிமையான வாழ்க்கைன்னா நான் சொல்கிறது சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரியும் வாழ முடியல. அதே நேரத்தில் ஒரு நடிகன் அந்தஸ்தை காப்பாற்றிக்கிட்டு அந்த அந்தஸ்தையும் மெயின்டைன் பண்ணியும் வாழ முடியல. ரொம்ப ஒரு சிக்கலான, ரொம்ப ஒரு மாதிரியான சூழலில் அப்பாஸ் வந்து இருந்தார். அந்த காலகட்டங்களில் வந்து கடக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. குறிப்பாக சிசிஎல் கிரிக்கெட் வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் வந்து பீக்காக பேசப்பட்டது. அப்பாஸ் அவர்கள் தான் அதை முன்னெடுத்தார் முதல் சீசன் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்தது. சூழல் அவருக்கும் விஷாலுக்கும் நிறைய சண்டைகள் வந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்விப்பட்டிருக்கோம். என்ன சார் நடந்தது அந்த காலகட்டத்தில்? சிசிஎல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் தான் வந்து அதை ஃபார்ம் பண்ணார். அதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி நடிகர்கள் நட்சத்திர கிரிக்கெட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணார். அவர் தான் நடத்தினார். சொல்லப்போனால் அது அவர் நடத்தினதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. சிசிஎல் வந்து ஹிட் ஆச்சு. நட்சத்திரங்கள் வந்து ஆடுறாங்கன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து அடுத்தடுத்து நட்சத்திர கிரிக்கெட் நடத்தும் போது அப்பாஸ்க்கு வந்து வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது சினிமாவில் ஒரு நடிகனாக சம்பாதிக்க முடியாது, ஒரு விளம்பரங்கள்லாம் நடித்து சம்பாதிக்க முடியாத சிசிஎல் கிரிக்கெட் மூலமாக அப்பாஸால் சம்பாதிக்க முடிஞ்சது. அப்போ அப்பாஸ் வந்து யோசிச்சார், அதாவது வந்து இந்த மாதிரி சிசிஎல் கிரிக்கெட் வந்து தொடர்ந்து நடத்தலாம், இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு வருமானம் வருது, ஸோ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து பண்ணலாம்னு நினைக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே சில காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. அங்கே சில பாலிடிக்ஸ்லாம் நடந்தது. அப்போ அப்பாஸ் வந்து இதன் மூலமாக வருமானம் சம்பாதிக்கிறாரு, இதன் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கிறான்னும் போது அப்பாஸ் மேலே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி பொறாமையில் என்ன பண்ணாங்கன்னா இதுலேருந்து அப்பாஸை வெளியில் தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர், நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட ஒரு நபரெல்லாம் வந்து அப்படி பண்ணார்னு அப்பாஸே வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அவரே பேசியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதன் மூலமாக வர வருமானமும் வந்து கெட்டு போச்சு. ஸோ அப்பாஸை பற்றி தொடர்ந்து விமர்சனங்கள். பெரிய நடிகராக இருந்தார், இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை, எங்கேயும் போக முடியல, எங்கே போனாலும் கேலி, எங்கே போனாலும் கிண்டல், எங்கே போனாலும் அவரை வந்து எள்ளி நகையாடுற ஒரு சூழல். சிசிஎல் கிரிக்கெட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு, அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயங்கள் அப்பாஸ்க்கு ஏற்பட்டு சரி எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு போயிடுவோம், இந்த சினிமா வேணாம், இந்த விளம்பரங்கள் வேணாம், எதுவுமே சிசிஎல் வேணாம், எதுவுமே வேணாம், இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நியூசிலாண்டில் போய் அப்பாஸ் வந்து செட்டில் ஆகிட்டார். அங்கே ஏதோ பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாரு, ஏதோ மெக்கானிக்காக வேலை பார்க்கறாருலாம் சொல்றாங்க. இதனால நியூசிலாந்து போனார் சார், அதுக்கு தான் காரணம் இருக்கா? ஏதோ ஒரு நாடை வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டார் சார். அது வந்து சரிதான், அது வந்து புத்திசாலித்தனமான முடிவு தான். இங்கேயே இருந்துகிட்டு எவ்வளோ நாள் நீங்கள் போராடுவீங்க? இங்கே எப்படின்னா ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தால் அங்கே பெட்ரோல் போடுறதை இங்கே போட முடியும், ஆனால் அப்படின்னா இங்கே போட முடியாது. அதுதான் வந்து அப்பாஸனுடைய நிலைமை. இங்கே அப்பாஸ் வந்து எப்படி வந்து அந்த ஒர்க்கை இங்கே பண்ண முடியுமா, இங்கே செய்ய முடியுமா? அப்போ செஞ்சால் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும், ஏகப்பட்ட பேர் இன்னும் கிண்டல் கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை இங்கெல்லாம் பண்ண முடியல. அப்பாஸால் எதுவுமே இங்கே பண்ண முடியாத ஒரு காலகட்டம் வந்து உருவானதுனால அப்பாஸ் ஒரு முடிவு எடுக்கிறார். சரி எங்கேயோ போயிடலாம், மைல் கடந்து போய் நம்ம ஏதோ ஒரு நிம்மதியாக வாழலாம் அப்படின்போது நியூசிலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ரிசர்வ்டு கண்ட்ரி. அது வந்து பெருசாக தமிழர்கள் கூட அங்கே இல்லை. அங்கே இலங்கை தமிழர்கள் கொஞ்சம் தமிழர்கள் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஃபிஜிக்கெலாம் வந்து அப்பாஸ் பெருசாக தெரியாது. ஸோ ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத ஊரில் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஜி மாதிரி தான் இருப்பார். பார்க்க லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக இருக்கும். அங்கே போய் அவர் செட்டில் ஆகிட்டார், பொண்டாட்டி பிள்ளைங்க அதுன்னு சொல்லி செட்டில் ஆகிட்டார். அங்கே வேலை பார்க்குறாரு. அங்கே வேலை பார்க்குறதையும் விமர்சனம் பண்ணுறாங்க. பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு இருக்காராமா, மெக்கானிக்காக இருக்காராமா அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர் வந்து இங்கே வந்து சர்வே பண்ண முடியலேன்னு வேற ஒரு இடத்துல போய் கடுமையாக வேலை பார்த்து உழைப்பால் தானே முன்னுக்கு வராரு, உழைத்து தானே சாப்பிட்றாரு. அப்படி இருக்கும்போது அவரை வந்து அங்கே போனதுக்கப்புறம் இங்கே விமர்சனம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான பார்வை. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்பாஸை. அதெல்லாம் கவலைப்படல. அந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி நெருக்கடியான காலகட்டம், என்ன செய்யறது தெரியாத ஒரு காலகட்டம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஒரு சேஃபாகவும் செக்யூர்டாகவும் சந்தோஷமாகவும் பொண்டாட்டி பிள்ளைங்களோடு இருக்காருங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எப்படி அரவிந்த் சாமி வந்து தனியொரு மூலமாக ஒரு கம்பேக் கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து இவரும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? மீண்டும் நடிப்பார் நினைக்கிறீங்களா? ஹாப்பிராஜ் நடிச்சார், அது பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நடிப்பார் நினைக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டம் சார். எப்படி அரவிந்த் சாமி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அரவிந்த் சாமியே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும்தான் அரவிந்த் சாமியாலே வந்து பண்ண முடியும். அவர் வந்து பார்த்த ஒரு குட் லுக்கிங் ஒரு கலெக்டர், இந்த தளபதியில் நடிச்சிருந்தார்ல அந்த மாதிரி, அப்புறம் பாம்பேயில் ஒரு ஹீரோவாக நடிச்சிருந்தார்ல அந்த மாதிரி, அப்புறம் ரோஜால் நடிச்சிருந்தார்ல அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு மாதிரி வந்து ஒரு ஹைஃபை ஹீரோவாக தான் அரவிந்த் சாமி. அப்பாஸுக்கு இருந்த பிரச்சனை அவருக்கு இருந்தது நிச்சயமாக இருக்கும்ல. அவர்
அவர் அப்பாஸோட கொஞ்சம் பெட்ரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் பண்ண முடியாது. அவரும் அந்த காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் முகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் ரஜினிகாந்த் பாருங்கள், கருப்பு தான். விஜயகாந்த் பாருங்கள், கருப்பு தான். தனுஷ் பாருங்கள், கருப்பு தான். சிவகார்த்திகேயன் கருப்பு தான். விஜய் சேதுபதி கருப்பு தான். பிரதீப் ரங்கநாதன் கருப்பு தான். கென் கருணாஸ் கருப்பு தான். நம்ம எப்படின்னா கருப்பு நம்ம கலர், நம்ம டோன். இங்கே நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எல்லாரும் நம்ம எல்லாமே ஒன்றா தானே இருக்கோம். அந்த ஒரு கலர் டோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌன் டோன், ஒரு கருப்பு டோன், இதெல்லாம் தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ் முகமாக பார்க்குறாங்க. நம்ம வந்து அந்த அந்த ஃபியூச்சரிஸ்டிக் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்களேன் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ரஜினியிலேருந்து, தனுஷ்லேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாருமே பாருங்களேன், சிம்புலேருந்து பல பேர் பாருங்கள், பிரதீப் ரங்கநாதன், கென் கருணாஸ் எல்லாருமே. ஸோ அந்த ஒரு தமிழ்நாடு, அந்த தமிழ் முகம், அந்த தமிழ் முகத்தை தான் வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இந்த தமிழ் முகத்துக்கு அந்நியப்பட்ட நடிகர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அரவிந்த் சாமி, அப்புறம் அப்பாஸ், மாதவனே எடுத்துக்கங்களேன். மாதவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாரே தவிர முழுக்க முழுக்க மாதவனால் எல்லா கேரக்டரையும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அது அந்த பிரச்சனை அப்பாஸுக்கும் இருந்தது. அதனால தான் அப்பாஸ் வந்து டோட்டலாகவே விலகி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ரொம்ப நன்றி சார். நடிகர் அப்பாஸ் சார்பாக பல்வேறு விஷயங்களா பலருக்கும் தெரியாத தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.